ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். நம்ம சேனலை தொடர்ச்சியாக பார்த்துட்டு ஆதரவு கொடுத்த எல்லா நண்பர்களுக்கும் நன்றி. இன்றைக்கி நம்ம பார்க்க வேண்டிய சப்ஜெக்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா லிமிட்ஸ் அண்ட் ஃபிட்ஸ். அதாவது வந்து எந்த ஒரு பொருளும் டாலரன்ஸ் இல்லாமல் நம்ம பண்ண முடியாது. அப்படியே அந்த டாலரன்ஸ் வந்து எப்படி அதெல்லாம் குறிப்பிடலாம், எதுக்காக டாலரன்ஸ் கொடுக்குறாங்கன்னா எல்லா ஆப்ரேட்டரும் ஒரே மாதிரி ஸ்கில்லில் வந்து அதாவது ஒரே மாதிரி திறமையில் வந்து இருக்கிறது கிடையாது. அதனால் ஒரு ஜாப் வந்து ஒரு குறிப்பிட்ட அளவுக்குள்ளே இருந்துச்சுன்னா அந்த ஜாப் வந்து ஏற்றுக்கொள்ளப்படும். அதெல்லாம் ஃபிட்டு அது வந்து ஏற்றுக்கொள்ளப்படுங்கிறதுனால அதை ஒரு லிமிட்டுக்காக வச்சுருக்கிறாங்க. ஐஎஸ்ஓ அப்படிங்கிற ஒரு நிறுவனம் வந்து அப்படி வச்சுருக்கிறாங்க. அது வந்து நம்ம இன்றைக்கி என்னென்னு நம்ம பார்க்க போகிறோம். அதை எப்படின்னு இது வந்து புக்கில் வந்து நல்லா குழப்படியான ஒரு சாப்டர். உங்களுக்கு இது வந்து அழகாக எல்லாருமே பயன்படுத்துகிற மாதிரி எவ்வளோ சிம்பிளாக சொல்ல முடியுமோ அவ்வளோ சிம்பிளாக நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். தொடர்ச்சியாக நம்ம சேனலை பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ நம்ம சாப்டருக்குள்ளே போயிடலாம். இப்போ நீங்கள் எல்லோரும் இந்த இன்ஜினியரிங் ட்ராயிங்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்து இப்படி கொடுத்துருப்பாங்க. அங்கே பாருங்கள், 45 H8 G6ன்னு இப்படி கொடுத்துருப்பாங்க ஒரு ட்ராயிங்கில். ஸோ இது வந்து 45னா நமக்கு டயமீட்டர்னு தெரியும். இந்த H8னா என்ன, G6னா என்ன அப்படிங்கிறதான் இன்றைக்கி வந்து சாப்டரில் நம்ம பார்க்க போகிறோம். 2 வகையில் வந்து அவங்க வந்து ஃபிக்ஸடாக வச்சுக்கிட்டாங்க. ஒன்று வந்து சாஃப்ட் பேசிக் சிஸ்டம், இன்னொன்று வந்து ஹோல் பேசிக் சிஸ்டம். சாஃப்ட் பேசிக் சிஸ்டம். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா ஹோல் பேசிக் சிஸ்டம். சிஸ்டம் இது என்னன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா சாஃப்ட் பேசிக் சிஸ்டம்னா சாஃப்டோட அளவை வந்து ஸ்டாண்டர்டாக வச்சுக்கிட்டு ஹோலோட அளவை வந்து வேரியேஷன் பண்ணுறது தான் சாஃப்ட் பேசிக் சிஸ்டம். ஹோல் பேசிக் சிஸ்டம்னா ஹோலோட அளவை வந்து ஸ்டாண்டர்டாக வச்சுட்டு சாஃப்டை வேரியேஷன் பண்ணி கட் விட்டு கிரைண்ட் பண்ணி சாஃப்டை வந்து வேரியேஷன் பண்ணுறது ஹோல் பேசிக் சிஸ்டம். இப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா எது ஈஸியாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஹோல் பேசிக் சிஸ்டம் தான் ஈஸியாக இருக்கும். இதுதான் நிறைய இடத்துல எல்லா இடத்துலையும் கடைப்பிடிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால் இதை தெரிஞ்சுக்கோங்க. சாஃப்ட் பேசிக் சிஸ்டத்தை வந்து ஸ்மால் ஹெச்சில் வந்து குறிப்பிடுவாங்க. ஹெச் ஸ்மால் ஹெச். ஹோல் பேசிக் சிஸ்டத்தை கேபிட்டல் ஹெச்சில் குறிப்பிடுவாங்க. இந்த லிமிட்ஸ் அண்ட் ஃபிட்ஸில் ஃபஸ்ட்டு இதே இதுதான், சாஃப்ட் பேசிக்காக ஹோல் பேசிக்கான்னு பார்ப்போம். இப்போ இந்த 45 பார்த்தீங்கன்னா இந்த கேபிட்டல் ஹெச் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஹோல் பேசிக் சிஸ்டம். ஹோலை வந்து ஃபிக்ஸடாக வச்சுக்கிட்டு சாஃப்டை வேரியேஷன் பண்ணணும் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுறாங்க இதில். இப்போ எதுக்காக நம்ம வந்து ஹோலை வந்து ஃபிக்ஸடாக வச்சுக்கிட்டோம்னு பார்த்தீங்கன்னா ஹோலில் வந்து இப்போ போரிங் பார்லாம் போட்டு நீங்கள் பண்ணிங்கன்னா வைப்ரேஷன் ஆகும், அளவு வித்தியாசம் வரும். ஹோலில் வந்து ஸ்டாண்டர்டாக இருக்கிறதுக்காக உங்களுக்கு ரீமர் போட்டுக்கலாம். போட்டு நம்ம ஹோலை வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி சைஸ் வைக்கிறது ரொம்ப கஷ்டம் நம்ம தேவையான அளவுக்கு. ஷாஃப்ட் வந்து வெளியே இருக்கிறதுனால நம்ம என்னன்னாலும் பண்ணிக்கலாம். அதனால தான் ஹோல் பேசிக் சிஸ்டம் தான் நம்ம எல்லாரும் பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா பாருங்கள், இதில் வந்து 3 வகையான ஃபிட்டு மொத்தமாக ஸ்டாண்டர்டாக சொல்லுவாங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து கிளியரன்ஸ் ஃபிட்டு. கிளியரன்ஸ் ஃபிட்டு. ரெண்டாவது வந்து டிரான்சிஷன் ஃபிட்டு. டிரான்சிஷன் ஃபிட்டு. மூணாவது வந்து இன்டர்ஃபரன்ஸ் ஃபிட்டு. ஃபிட்டு அதாவது கிளியரன்ஸ்னால் உங்களுக்கு தெரியும்ல, கிளியரன்ஸாக இருக்கிறது தான் கிளியரன்ஸ் ஃபிட்டு. டிரான்சிஷன்னா கரெக்டாக ஏர் டைட்டில் போகிறது டிரான்சிஷன் ஃபிட்டு. இன்டர்ஃபரன்ஸ்னால் நம்ம அடித்து ஏற்றுறோம் பார்த்தீங்களா, பேரிங் ஃபிட்டிங்கு, புஷ் இருக்கிறது, இதெல்லாம் இன்டர்ஃபரன்ஸ் ஃபிட்டு. இதை எப்படி இந்த வகையில் குறிப்பிடுவாங்கன்னா இது பார்த்தீங்கன்னா A to H கிளியரன்ஸ் ஃபிட்டு. ABCD அது ஹெச் வரைக்கும் உண்டு. அப்புறம் J to N இது வந்து டிரான்சிஷன் ஃபிட்டு. அப்புறம் எண்ணுக்கு அடுத்து ஓ விட்டுருங்க. B to Z, ZA, ZB, ZC அப்படின்னு 3 வகையில் உண்டு. இது வந்து இன்டர்ஃபரன்ஸ் ஃபிட்டு. பார்த்தீங்கன்னா ஃபிட்டு வந்து இந்த 3 வகையில் தான் இருக்குது. இதுக்குள்ளே நிறைய வகைகள் இருக்குது. ரன்னிங் ஃபிட் இருக்குது, லூஸ் ரன்னிங் ஃபிட் இருக்குது, அது நிறைய இருக்குது. அதெல்லாம் நம்ம பார்க்க வேண்டாம். பேசிக்காக அந்த இதை தெரிஞ்சுக்கோங்க. இப்போ G6ன்னு பார்த்தீங்கன்னா A to Hக்குள்ளே தான் வரும். ஸோ இது வந்து கிளியரன்ஸ் ஃபிட்டு. இதை பார்த்தே நம்ம சொல்லிக்கலாம் இது கிளியரன்ஸ் ஃபிட்டு அப்படிங்கிறத நம்ம இப்போ சொல்லிக்கிறதுக்காக தான் நம்ம இதை எடுத்துருக்குறோம். இதில் வந்து நல்லா கவனிச்சுக்கோங்க. ஸ்மால் A ஸ்மால் ஹெச் வந்துச்சுன்னா இது வந்து சாஃப்ட் பேசிக் சிஸ்டத்தில் ஸ்மால் ஹெச் வந்துச்சுன்னா
இது கேபிட்டல் லெட்டரில் வரும். இது கேபிட்டல் லெட்டரில் வந்ததுன்னா இது வந்து ஸ்மால் லெட்டரில் வரும். பார்த்தீங்கன்னா இது வந்து எதுக்குன்னா சாஃப்ட் பேசிக் சிஸ்டத்துக்கு. இதே ஹோல் பேசிக் சிஸ்டம்னா A to H இப்படி வரும். இது வந்து J to N, இது வந்து P to Z, ZA, ZB, ZCன்னு இப்படி வரும். இந்த சிஸ்டத்துக்கு இதெல்லாம் வருவாங்க. இது வந்து ஒரு சார்ட் இருக்கு, அந்த டாலரன்ஸ் சார்ட்டுன்னு சொல்லி ஒன்று இருக்கு. அதையும் நான் உங்களுக்கு வைக்கிறேன். பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இது வரைக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரியலனாலும் கமெண்ட்ல கேளுங்க, நான் வந்து உங்களுக்கு மறுபடியும் சொல்றேன். உங்களுக்கு எதை விட்டேன், நம்ம கிளியரன்ஸ் ஃபிட்டுன்னா கொஞ்சம் என்னன்னு கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். நமக்கு கிளியரன்ஸ் ஃபிட்டு இன்டர்ஃபரன்ஸ் ஃபிட்டு தான் இதில் வரும். டிரான்சிஷன் ஃபிட் வந்து கொஞ்சம் அக்யூரஸியாக இருக்கிறதுனால அது வந்து மேக்ஸிமம் அதை பயன்படுத்த மாட்டாங்க. இருந்தாலும் உங்களுக்கு காட்டிடுறேன். உங்களுக்கு கிளியரன்ஸ் ஃபிட்டு, கிளியரன்ஸ் ஃபிட்டுனா ஒன்றுமே இல்லை. இது வந்து பேசிக் லைன் வைங்க 0, இது வந்து ப்ளஸ்ஸு மைனஸ்ன்னு வச்சுக்கோங்க. கிளியரன்ஸ் ஃபிட்டுனா ஹோல் வந்து என்னைக்குமே ப்ளஸில் தான் இருக்கும். ஹோல் என்னைக்குமே ப்ளஸில் தான் இருக்கும். ஷாஃப்ட் வந்து என்னைக்கும் மைனஸில் தான் இருக்கும். ஷாஃப்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். டாலரன்ஸுங்கிறது என்னன்னா ஹோலோட மேக்ஸிமம் லிமிட்டுக்கும் இது வந்து மேக்ஸிமம் கிளியரன்ஸ் என்னன்னு கேட்பாங்க. மேக்ஸிமம் கிளியரன்ஸ், மினிமம் கிளியரன்ஸ் ரெண்டு இருக்கு. மினிமம் கிளியரன்ஸ், மேக்ஸிமம் கிளியரன்ஸ்னா ஹோலோட மேக்ஸிமம் லிமிட்டுக்கும், அதாவது ஹோலோட மேக்ஸிமம் லிமிட்டுக்கும் ஷாஃப்டோட மினிமம் லிமிட்டுக்கும் இதுதான் மினிமம். ஷாஃப்டோட மினிமம் லிமிட்டுக்கும் இடைப்பட்ட பகுதி வந்து மேக்ஸிமம் கிளியரன்ஸ். இந்த அளவுக்குள்ள ஜாப் வந்து நம்ம எடுத்துக்கலாம். மாஸ் ப்ரொடக்ஷன் பண்ணுறதா இருந்தால் ஒரே பீஸை கண்டினியூவாக 100 பீஸ் 50 பீஸ் போடுறதா இருந்தால் இந்த டாலரன்ஸுக்குள்ளே இருந்தால் நம்ம எடுத்துக்கலாம் ஜாப். இது வந்து மேக்ஸிமம் கிளியரன்ஸ். மினிமம் கிளியரன்ஸ்னா ஹோலோட மினிமம் அளவுக்கும், அதாவது ஹோலோட மினிமம் அளவுக்கும் ஷாஃப்டோட மேக்ஸிமம் அளவுக்கும், இதுதான் ஷாஃப்டோட மேக்ஸிமம். இது வந்து மினிமம் கிளியரன்ஸ். மினிமம் கிளியரன்ஸ் அதாவது ஷாஃப்டோட மேக்ஸிமம் அளவுக்கும் இது வந்து மினிமம் கிளியரன்ஸ். இது இப்போ எப்படி பார்க்கணும்னா, நான் போடுறது பார்த்தீங்கன்னா ஒரு சார்ட் நான் உங்களுக்கு வைக்கிறேன். இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும் இது என்ன ஃபிட்டு. இது 45ங்கிறது வந்து டயமீட்டர். இந்த ஹச்சுங்கிறது வந்து ஹோல் பேசிக் சிஸ்டம். ஹோலை வந்து ஃபிக்ஸடாக வச்சுக்கணும். இந்த 8ங்கிறதுக்கு ஒரு வேல்யூ இருக்குது. அதாவது என்னென்னா அதோட தரம், தரத்தை வந்து குறிக்கிறதுக்கு தான் 8ங்கிறத குறிப்பிட்டிருக்காங்க, அது துல்லியத்தோட தரத்தை. G6ங்கிறது வந்து கிளியரன்ஸ். அந்த சார்ட்டில் இதோட ரீடிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா அதை காட்டிடுறேன் உங்களுக்கு. சார்ட்டில் தெளிவாக இருக்காது, அதை நான் உங்களுக்கு இதை காட்டிடுறேன். அந்த ட்ராயிங்கில் போட்டு எப்படி கால்குலேட் பண்ணணும்னு. ஒரு மைக்ரான் தான் இப்போ கிளியரன்ஸ் ஃபிட் போட்டு கட்டணும் பார்த்தீங்களா. இந்த கொடுத்தீங்கன்னா இதனோட அளவுகளை வந்து சில டிராயிங் வந்து அவங்களே கொடுத்துருவாங்க, ப்ளஸ் ஆர் மைனஸ் இவ்வளோன்னு சொல்லி கொடுத்துருவாங்க. இது வந்து தெரிஞ்சுக்கிடுறதுக்காக மட்டும்தான் நான் அந்த வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கிறேன். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா சார்ட், ஒரு சார்ட் இருக்கும், அந்த சார்ட்டை நான் வைக்கிறேன். கொஞ்சம் பொடி எழுத்தாட்டம் இருக்கும், அதை பார்த்துக்கோங்க. இது பேசிக் லைனு, இது வந்து ஷாஃப்ட்டு, இது ஹோல். இப்போ வந்து இதோட அளவுகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஹோலோட அளவு வந்து அந்த சார்ட்டு படி பார்த்தீங்கன்னா ஹோலோட மேக்ஸிமம் வந்து 45.059. ஹோலோட மினிமம் அளவு பார்த்தீங்கன்னா 45.043. கிளியரன்ஸ் ஃபிட்டுனால ஹோல் வந்து ப்ளஸில் தான் இருக்கும், சாஃப்ட் வந்து மைனஸில் இருக்கும். சாஃப்டோட இது வந்து மேக்ஸிமம் அளவு. சாஃப்டோட மேக்ஸிமம் அளவு 45 தான், 000. மினிமம் அளவு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 44.961. இது வந்து மினிமம் அளவு உங்களுக்கு. சாஃப்டோட மினிமம் அளவு இந்த சார்ட் படி பார்த்தீங்கன்னா இந்த சார்ட்டில் இருக்கும்.
இந்த 45 டயமீட்டருக்கு நேராக H8க்குள்ள போய் பார்த்தீங்கன்னா இந்த ரீடிங் இருக்கும். அதே G6ல பார்த்தீங்கன்னா இந்த ரீடிங் இருக்கும். இதை போட்டு தான் நம்ம டாலரன்ஸ் வந்து ஒவ்வொரு டயமீட்டருக்கு தகுந்தாப்புல அது மாறிக்கிட்டு இருக்கும். அதனால இப்போ எப்படின்னா மேக்ஸிமம் கிளியரன்ஸ் இதுக்குள்ள ஜாப் இருந்தால் நம்ம ஏற்றுக்கொள்ளப்படும் அப்படிங்கிறதுனால மேக்ஸிமம் கிளியரன்ஸ்னால் என்னென்னா ஹோலோட மேக்ஸிமம் அளவுக்கும் சாஃப்டோட மினிமம் அளவுக்கும் இடைப்பட்ட அளவு மேக்ஸிமம் கிளியரன்ஸ். இப்போ மேக்ஸிமம் கிளியரன்ஸ் அப்படின்னா பார்த்தீங்கன்னா இப்போ 45.059 இதுலேயே 44.961 இதை கழிச்சோம்னா எவ்வளோ வருதோ இந்த அளவுக்கு தான் கிளியரன்ஸ் இருக்கணும்னு அர்த்தம். அதுக்கு மற்ற ஜாப் வந்து அது ரிஜெக்ட் ஆயிரும். போகுனா 15னா 9 பார்த்தீங்கன்னா 9னா 0 இந்த அளவு 0.098 வந்து மேக்ஸிமம் இவ்வளோ கிளியரன்ஸாக இருக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா மினிமம் கிளியரன்ஸ் எவ்வளோ இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஹோலோட மினிமம் அளவுக்கும் ஹோலோட மினிமம் அளவு 45.043 சாஃப்டோட மேக்ஸிமம் அளவுக்கும் இடைப்பட்ட பகுதி வந்து மினிமம் கிளியரன்ஸ் பார்த்தீங்கன்னா இதுதான் அளவு இருக்கணும். அதாவது ஜாப் வந்து இந்த 2 அளவுக்குள்ள தான் இருக்கணும். 4.3க்கும் 0.98 இந்த அளவுக்குள்ள இருந்தால் அந்த ஜாபை வந்து அவங்க வந்து ஓகே பண்ணிக்கிடுவாங்க. இதுதான் குவாலிட்டி செக்கிங்கில் வந்து பண்ணக்கூடிய வேலை. இது என்ன இதோட மதிப்பு என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டதுக்காக தான் இவ்வளோ வீடியோ போடுறோம். இது வந்து கிளியரன்ஸ் ஃபிட்டுக்கு. இன்டர்ஃபரன்ஸ் ஃபிட்டுன்னு ஒன்று இருக்குது, அதையும் நான் உங்களுக்கு காட்டுறேன். அதுக்கும் இதே மாதிரி தான் வரும். இன்டர்ஃபரன்ஸ் ஃபிட்டுனா அடித்து ஏற்றக்கூடியது. அடித்து ஏற்றக்கூடியதுன்னா என்ன செய்யணும்? சாஃப்ட் வந்து ப்ளஸ்ஸில் இருக்கும், சாஃப்ட் வந்து ப்ளஸ்ஸில் இருக்கும், ஹோல் வந்து மைனஸில் இருக்கும். இப்போ பேரிங்லாம் நம்ம அடித்து ஏற பார்க்குறோம்ல, அது வந்து நாட் 2 வந்து ஷாஃப்ட் ப்ளஸில் தான் இருக்கும். அதனால் ஷாஃப்ட் வந்து ப்ளஸில் இருக்கும், ஹோல் வந்து மைனஸில் இருக்கிறது இன்டர்ஃபரன்ஸ் ஃபிட்டு. இன்டர்ஃபரன்ஸ் ஃபிட்டுலேயும் ஒரு 2-3 வகைகள் இருக்குது, அதை நான் அப்புறமா சொல்கிறேன் உங்களுக்கு. இதில் மேக்ஸிமம் இன்டர்ஃபரன்ஸ்னால் எப்படி கண்டக்ட் பண்ணுவாங்கன்னா சாஃப்டோட மேக்ஸிமமுக்கும் ஹோலோட மினிமம் அளவுக்கும் இடைப்பட்ட பகுதி மேக்ஸிமம் இன்டர்ஃபரன்ஸ். மேக்ஸிமம் இன்டர்ஃபரன்ஸ் அந்த அளவு சொல்லுவாங்க இன்டர்ஃபரன்ஸ். ஓகேங்களா? இது சாஃப்ட்டுக்கு மினிமமுக்கும் ஹோலோட மேக்ஸிமமுக்கும் இடைப்பட்டது மினிமம் இன்டர்ஃபரன்ஸ். இப்போ நம்ம கிளியரன்ஸுக்கு பார்த்த மாதிரி தான் பார்ப்போம். அதை கொடுக்குற ஷார்ட் வந்து இப்படி இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா 45 H8 இன்டர்ஃபரன்ஸ் ஃபிட்டுனா என்ன சொன்னாலுமா P2 ZZAன்னு வரைக்கும் சொன்னோம்னா, இப்போ Pனா Qன்னு கனெக்ட் பண்ணிக்கோங்க. Q6ன்னு போட்டாங்கன்னா இது இன்டர்ஃபரன்ஸ் ஃபிட்டு. பார்த்தாலே நம்ம சொல்லிடுறோம் அது அடிச்சு போடுற ஃபிட்டுன்னு. அப்போ Pன்னு போட்டிருந்தாங்கன்னா அது இன்டர்ஃபரன்ஸ் ஃபிட்டு தான். அந்த இதை பார்த்தா என்ன ஃபிட்டுன்னு கண்டுபிடிக்கணும். இது வந்து என்ன பேசிக் சிஸ்டம்ங்கிறத கண்டுபிடிக்கிறது தான் இது. இது வந்து மினிமம் இன்டர்ஃபரன்ஸுங்கிறது சாஃப்டோட மினிமம் அளவுக்கும் ஹோலோட மேக்ஸிமம் அளவுக்கும் இடைப்பட்டது மினிமம் இன்டர்ஃபரன்ஸ். சொன்னது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிளியரன்ஸ் ஃபிட்டிலே நிறைய வகைகள் இருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா லூஸ் ரன்னிங் ஃபிட்டு, ஈஸி ரன்னிங் ஃபிட்டு, ரன்னிங் ஃபிட்டு, க்ளோஸ் ரன்னிங் ஃபிட்டு அப்படின்னு ஏகப்பட்டது இருக்குது கிளியரன்ஸ் ஃபிட்லேயே. அதே மாதிரி உங்களுக்கு டிரான்சிஷன் ஃபிட்லேயும் உங்களுக்கு 2 இருக்குது. அதாவது புஷ்ஷு கீயெல்லாம் போட்டு இருக்குதுங்க பார்த்தீங்களா, புள்ளி போட பார்த்தீங்களா, நான் ஒரு வீடியோவில் கூட போட்டேன். இது வந்து டிரான்சிஷன் ஃபிட்டுன்னு ஒரு நண்பர் கமெண்ட் பண்ணார், இது ரன்னிங் ஃபிட்டுன்னு. உண்மைதான், இல்லைன்னு சொல்லலை. கீ போட்டிங்கன்னா அதில் அது வந்து உங்களுக்கு டிரான்சிஷன் ஃபிட்டாக மாறிடும். டைட்டு கீயாக வச்சு ஃபிட் பண்ணுவாங்க, அந்த மாதிரி ஃபிட் இருக்குது. இன்டர்ஃபரன்ஸ் ஃபிட்டில் லைட்டு டிரைவ் ஃபிட்டுன்னு ஒன்று உண்டு. லைட்டு டிரைவ்னா இப்போ உங்களுக்கு வந்து சும்மா புஷ் இறக்கி அது உங்களை சுற்றி குடிக்கிறதுக்காக சின்ன வேலைகளுக்குள்ளது லைட் ரன்னிங் ஃபிட்டுன்னு ஒன்று உண்டு. ட்ரைவ் ஃபிட்டு சாரி அடுத்து பார்த்தீங்கன்னா ஹெவி டிரைவ் ஃபிட்னு 2 வகை இருக்குது நம்ம இன்டர்ஃபரன்ஸ் ஃபிட்டில். இந்த மாதிரி லிமிட்ஸ் அண்ட் ஃபிட்ஸில் இந்த நம்பருக்கு என்ன அர்த்தங்கிறத நம்ம பார்த்தோம். மேற்கொண்டு வீடியோவை பாருங்கள். புதுசாக பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். பார்த்துக்கிட்டு இருக்க எல்லா நண்பர்களுக்கும் நன்றி. இன்னும் அடுத்த ஒரு நல்ல பதிவுகளை பார்க்கலாம்.